சில தகவல்கள். துணி துவைத்து காயப்போட்டு இருந்தால் சூரியன் பொழுது சாய்வதற்கு முன் எடுத்துவிட வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று அரிசியோ மற்ற பொருள்களோ வறுக்கக்கூடாது. கீரையை களையக்கூடாது. பெண்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது. ஏனென்றால் அண்ணன் தம்பிகளுக்கு ஆகாது. பெண்கள் அமாவாசை அல்லது 3ஆம் பிறை அன்று முனைமுடி வெட்டி கொண்டால் முடி நன்றாக செழித்து வளரும். பெண்கள் பிறந்த வீட்டிலிருந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடாது. தரைக்கு அடியில் விளையும் கிழங்குகள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அற்புதமான மூலிகை வெந்தயமாக உள்ளது. பீன்ஸ், துவரம்பருப்பு, பட்டாணி, கொண்டைக்கடலை போன்றவற்றை தினசரி எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்புகள், சியா விதைகள், ஆலி விதைகள் போன்றவை தினசரி எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி மற்றும் சிவப்பரிசி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். சால்மன், காணாங்கெளுத்தி, மத்தி போன்ற மீன் வகைகள் சர்க்கரை நோய்க்கு கட்டுப்பாட்டிற்கு உதவியாக அமையும். பால், இனிப்பு சேர்க்காத கிரீன் டீ அருந்துவதன் உடலுக்கு மிகவும் நல்லது. பாலுக்கு பதில் மோர் சாப்பிடலாம். கஞ்சி என்றால் சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும் வேகம் அதிகமாகிவிடும். இதை மட்டும் தவிர்க்கவும். பாகற்காய், வெந்தயமும் சர்க்கரை நோயாளிகளுக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும். நீரிழிவு நோயாளிகளுக்கும் அடிக்கடி வைட்டமின் சி குறைபாடு ஏற்படலாம். எனவே பச்சை இலைகள், காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோவக்காய், கத்திரிக்காய், அவரைப்பிஞ்சு, வாழைப்பூ, சுண்டை வற்றல், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, புதினா இவை சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடியவை.